இந்த உலகத்தையே கிழக்கு மேற்குன்னு ரெண்டா பிரிக்கிறது இந்த கோடுன்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் கிழக்கு, அந்த பக்கம் மேற்கு. இந்த ஒரு கோடு தான் உலகம் முழுக்க நேரத்தை தீர்மானிக்குது. டைம் ஜோன் ஒன்னு ஆரம்பிக்கிறதும் இங்கதான், அது முடியறதும் இங்கதான். இப்ப நான் எங்க இருக்கேன்னா லண்டன்ல கிரினிச் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கேன். ஜிஎம்டி அதாவது கிரினிச் மீன் டைம் ஆரம்பிக்கிறது இங்கதான். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு படிச்சிருப்போம். இந்த லாட்டிடியூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, நார்த் சவுத் அது நீங்க வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த லாங்கிடியூட் கிழக்கு மேற்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூகுள் மேப், ஜிபிஎஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஆனா 1700கள்ல கடல்ல பயணிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த லாங்கிடியூட் தெரியாம எக்கச்சக்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. லாங்கிடியூட் சரியா தெரிஞ்சா கடல்ல சரியா பயணிக்க முடியும் அப்படின்றதுக்காக 1675ல கிங் சார்ல்ஸ் II இந்த யூகேவோட ராஜா இந்த ராயல் அப்சர்வேட்டரிய கிரினிச்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டெலஸ்கோப் யூஸ் பண்ணி சூரியனோட மூவ்மெண்ட்டை கணிச்சு நிலாவையும் நட்சத்திரங்களையும் மேப் பண்ணி ஒரு ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை தான் கிரினிச் மீன் டைமா உருவாக்குறாங்க. இதை வச்சு ஒரு கற்பனையான ஈஸ்ட் வெஸ்ட் லைன் உருவாக்குறாங்க. அந்த லைன் தான் இப்ப நீங்க பாக்குற இந்த லைன். இந்த லைனை தான் லாங்கிடியூட் 0 டிகிரி ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூமி 24 மணி நேரத்துல தன்னைத்தானே சுத்தி வரும்னு படிச்சிருப்போம். அப்படி சுத்தி வரும்போது 360 டிகிரி இருக்கும். இந்த 360 டிகிரி டிவைட் பை 24 மணி நேரம் பண்ணோம்னா 15 டிகிரி கிடைக்கும். சோ அதனாலதான் ஒவ்வொரு 15 டிகிரி லாங்கிடியூட்க்கும் ஒவ்வொரு டைம் ஜோன் இருக்கும். மொத்தமா 24 டைம் ஜோன் இருக்கும். சோ இந்த கோட்டுக்கு கிழக்க இருக்க ஒவ்வொரு 15 டிகிரிக்கும் ஒவ்வொரு மணி நேரம் டைம் ஜோன் வருது. +1 +2 +3. சோ அதுவே இந்த கோட்டுக்கு மேற்க இருக்க ஒவ்வொரு 15 டிகிரிக்கும் -1 -2 -3 அலாட் பண்றாங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியா 5.5 மணி நேரம் அகடா இருக்கும். அதாவது GMT + 530 ஹவர்ஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த உலகத்தை கிழக்கு மேற்குன்னு ரெண்டா பிரிக்கிறது எந்த பகுதியில் வேணா பிரிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவை மையமா எடுத்தாலுமே அதுல நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுக்கு கிழக்கு மேற்குன்னு ரெண்டா அவங்களால பிரிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கிரினிச்ச உலகமே அக்செப்ட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த யூகேக்குள்ளேயே நிறைய டைம் ஜோன் இருந்திருக்கு. 1800கள்ல தான் இந்த ரயில் பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாச்சு. இந்த யூகேக்குள்ளேயே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு டைம் ஃபாலோ பண்ணதுனால இந்த ட்ரெயின் சரியான நேரத்துல எடுத்து சரியான நேரத்துல போக முடியாம பல குழப்பங்கள் ஏற்பட்டதுனால மொத்த யூகேவும் ஒரே டைம்ல இருந்தா இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கும்னு இந்த கிரினிச் மீன் டைம் யூகே ஃபுல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல 72% கடல் வர்த்தகம் இந்த கிரினிச் மீன் டைம் டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. இந்த 1800 காலகட்டத்துல இந்த பிரிட்டன் உலகத்துல நிறைய ஊரை ஆட்சி பண்ணதுனாலையும் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த கிரினிச் மீன் டைம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணதுனாலையும் 1884ல 25 நாடுகள் சேர்ந்து இன்டர்நேஷனல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ் அமெரிக்கால இருக்க வாஷிங்டன் டிசில நடத்துறாங்க. அதுல உலகத்துக்கே காமனான டைம் வேணும்னு சொல்லிட்டு இந்த கிரினிச்ச காமனான பிளேஸ்னு வச்சு இந்த GMT காமனான டைமா கொண்டு வராங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண 25 கண்ட்ரில ஜப்பானையும் ரஷ்யாவை தவிர மத்த எல்லா நாடுமே இந்த யூரோப்லயும் அமெரிக்காவிலும் தான் இருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த 23 நாடு சேர்ந்து இந்த உலகத்தோட டைமையே நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அப்சர்வேட்டரி வெளியவே 24 மணி நேரத்தையும் காட்டுற ஒரு வாட்ச் வச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு வாட்சை பார்த்ததே இல்ல. நீங்களும் பாத்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.